கடைசியா நம்ம சிஎஸ்கே அணியின் நிலைமையை கருத்தில் கொண்டு நம்ம எம்எஸ் தோனி ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்காரு. இன்னைக்கு குஜராத், அதுக்கப்புறமா சிஎஸ்கே நம்ம சேப்பாக்கில் விளையாடுற இந்த ஆட்டத்தில் ஒரு நல்ல முடிவை கடைசியா நம்ம தோனி எடுத்திருக்காரு. இதனால நம்ம சிஎஸ்கே டீம் அந்த பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மாற்றம் நடத்த போகிறாங்க இன்றைய ஆட்டத்தில். சிஎஸ்கே பிளேயிங் 11ல் 2 மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லை, ஜோதிட சிறுவன் வழக்கமாக எல்லா மேட்சுக்கும் வெற்றிக்கான ப்ரெடிக்ஷனை கரெக்டாக துல்லியமாக சொல்கிற ஜோதிட சிறுவன் இப்போ இந்த மேட்சை பற்றி அவர் சொல்லியிருக்க அந்த ட்விஸ்டான பதில் கொஞ்சம் சிஎஸ்கேவுக்கு அதிர்ச்சியாகவும் இருக்குது. அதே போல் சிஎஸ்கே அணிக்கு குட் நியூஸும் இருக்குது. அப்படி ஜோதிட சிறுவன் இன்றைய ஆட்டத்தின் அந்த வெற்றிக்கான ரிசல்ட்டு யாருக்காக அவர் கொடுத்துருக்காரு, அதே போல் நம்ம தோனி சிஎஸ்கே அணியை பற்றி அவர் எடுத்திருக்க நல்ல விஷயம்தான் என்ன, அதே போல் பிளேயிங் 11 மாற்றம், இது எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்த்துடலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு நம்ம சிஎஸ்கே அணி ஒரு வெற்றிக்கு அப்புறமா குஜராத் டைட்டன்ஸ் அணியை நம்ம சேப்பாக் மைதானத்தில் எதிர்கொள்கிறாங்க. ஆனால் குஜராத் அணி அவங்க பேக் டு பேக் 2 தோல்விக்கு அப்புறமா நம்ம சிஎஸ்கே அணியை எதிர்கொள்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கே அணிக்கும் ப்ரெஷர் இருக்குது ஜெயிக்கணும் அப்படின்னு, அதே போல் குஜராத் அணி அவங்களுக்கும் இருக்குது ஜெயிக்கணும் அப்படிங்கிற உச்சக்கட்ட ப்ரெஷர். ஏன்னா 2 பேருமே ஏறக்குறைய 6 புள்ளிகளோட தான் பாயிண்ட்ஸ் டேபிளில் இருக்கிறாங்க. அதனால் ஜெயிக்கிற டீம் பாயிண்ட்ஸ் டேபிளில் மேலே போக முடியும் அப்படிங்கிறதால கண்டிப்பாக 2 டீமுமே இன்றைக்கி நிச்சயமாக எப்படியாவது ஜெயிச்சணும் அப்படின்னு போராட்டத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம சிஎஸ்கே டீமில் கரெக்டான நேரத்தில் நம்ம எம்எஸ் தோனி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முடிவு நம்ம எல்லாருக்குமே கேட்குறதுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். ஆனாலுமே இதுதான் சரி சிஎஸ்கே டீமுக்கு அப்படிங்கிற முடிவை தோனி எடுத்திருக்காரு. அதாவது நம்ம எல்லாருமே தோனி தோ விளாண்டுருவார் அப்படின்னு இந்த சீசன் துவங்கினதுல இருந்து நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் தோனி இது வரைக்கும் அவர் பிளேயிங் 11க்கு உள்ள வந்த பாடு இல்லை. ஏன் மேட்ச் நடக்கிறப்ப கூட மைதானத்தில் உட்காந்து தோனி அவர் பார்க்குறது இல்லை. இந்த சூழ்நிலையில் நம்ம தோனி பார்த்திங்கன்னா அவர் ஃபிட் ஆகிட்டார். அதாவது அவர் விளையாடலாம் அப்படிங்கிற அந்த தகுதியை மருத்துவர்கள் தோனி அவருக்கு கொடுத்ததா தெரியுது. அதனால் நிச்சயமாக குஜராத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் நிச்சயமாக தோனி விளையாட போகிறாரு, கண்டிப்பாக அவரை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தா, தோனி பார்த்தீங்கன்னா திடீர்னு நான் ஃபிட்டாக இருந்தாலும் இப்போதைக்கு சிஎஸ்கே டீமில் விளையாடலை அப்படிங்கிற முடிவை தோனி எடுத்திருக்காரு. ஸோ இதை கேட்குற நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் இதுதான் சரியான முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோனி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ சிஎஸ்கே டீம் ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 7 ஆட்டம் விளையாண்டுட்டாங்க. இப்போ தான் ஒரு வெற்றிக்கான கூட்டணியை கஷ்டப்பட்டு நம்ம சிஎஸ்கே டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தோனி அவர் உள்ளே வந்தார்னா கண்டிப்பாக அவருக்கு பதிலாக ஒரு பிளேயரை எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். ஸோ தோனி சிஎஸ்கே டீமில் விளையாடுறாரு அப்படின்னாலுமே நிச்சயமாக தோனி ஒரு 50 ரன் அடித்து கொடுப்பாரு, ஒரு பிக் இன்னிங்ஸ் விளையாடுவார் அப்படிங்கிற அந்த உடல் கண்டிஷனில் கண்டிப்பாக தோனி கிடையாது. அவரால் நிச்சயமாக 2-3 ரன் வேகமாக ஓடினார்னா திரும்பவும் இன்ஜூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தோனி சிஎஸ்கே டீமில் விளையாடுறாருனா ஒரு பிளேயருக்கான அந்த ஸ்லாட்டை கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக விட்டுறணும். அந்த சூழ்நிலையில் தான் இன்னும் தோனி அவர் இருக்கார். ஸோ சிஎஸ்கே இப்போ இருக்கிற இந்த நெருக்கடியான நேரத்தில் ஒரு பிளேயரை ஃப்ரீயாக விட்டுட்டு நம்ம சிஎஸ்கே விளையாட வேண்டிய நிலைமையில் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதை தோனி அவர்கிட்ட யாரும் சொல்லலை, அவரே சிஎஸ்கே டீமின் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இல்லை இப்போ இருக்கிற அந்த வெற்றிக்கான ஃபார்ம் கண்டினியூஷனை அப்படியே நீங்கள் தொடருங்க, நான் பின்னாடி ஒரு வேளை தேவைப்பட்டால் நான் சிஎஸ்கே டீமில் விளையாடுறேன், அது வரைக்கும் நீங்களே இதே மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு சிஎஸ்கே அணியை நான் இல்லாமல் விளையாண்டு ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஎஸ்கே பிளேயர்கள் எல்லாருக்கிட்டையுமே தோனி சொல்லியிருக்காரு. முக்கியமாக நேற்று அகில் ஹுசைன் பார்த்தீங்கன்னா அவருக்கு பர்த்டே, அந்த பர்த்டே செலிப்ரேஷனில் தோனி அவர் எல்லாரும் முன்னாடியுமே வச்சு இந்த விஷயத்தை சொன்னதாக தெரியுது. ஸோ அதனால் நம்ம சிஎஸ்கே பிளேயிங் 11ல் வெறும் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 மாற்றங்கள் தோனி அவர் வரலைனா கூட நிகழ்த்த இருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு ஓப்பனராக சஞ்சு ருத்தோ 2 பேருமே அதே மாதிரி தான் வராங்க. 3வது இடத்துல நம்ம எல்லாருமே இத்தனை நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பிளேயர் ஊர்வில் பட்டேல். இதுக்கு முன்னாடி நம்ம சேப்பாக் மைதானத்தில் அவர் கடந்த வருஷம் விளையாண்டப்ப சிறப்பாக செம்மையாக விளையாண்டுருக்காரு. ஸோ அவருக்கு திரும்பவும் சேப்பாக் மைதானத்தில் வாய்ப்பு தராங்க ஊர்வில் பட்டேலுக்கு. வெளியே போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்டத்துலேயுமே ஒரு மோசமான பேட்டிங்கை வெளிப்படுத்தின 14 கோடி பிளேயர் கார்த்திக் சர்மா, அவரை வெளியே அனுப்பிட்டு ஊர்வில் பட்டேல் அவரை உள்ளே கூப்பிடுறாங்க. 4வது பிளேயராக வழக்கம் போல் பிரேவிஸ், அவருக்கு 4வது ஸ்லாட் தான் கரெக்டு. பிரேவிஸ் 4வது இடத்துல வராரு. 5வது இடத்துல சர்ஃப்ராஸ் கான், 6வது இடத்துல சிவம் தூபே, 7வது இடத்துல ஜெமி ஓவர்டன், 8வது பிளேயராக அன்ஷுல் கம்போஜி, 9வது பிளேயராக அகில் ஹுசைன் அவரை நேரடியாக சிஎஸ்கே ஸ்குவாடுக்குள்ளே கொண்டு வராங்க. ஏன்னா நேற்று விளையாண்ட ஒரு சில வாட்டி அவர் பேட்டிங் பண்ணப்போ பயங்கரமான பவர் ஹிட்டராக அகில் ஹுசைன் செயல்பட்டிருக்காரு. அதனால் சிஎஸ்கே பேட்டிங் பண்ணுறப்ப கூட அவர் தேவைப்படலாம் அப்படின்னு நேரடியாகவே அகில் ஹுசைன் அவரை ஸ்குவாடுக்கு கொண்டு வராங்க.
அப்புறம் 10வதா நூர் அகமது, 11வது பிளேயராக முகேஷ் சௌத்ரி, கடைசியா இம்பாக்ட் பிளேயரா குர்ஜீத் சிங். ஸோ இந்த பிளேயிங் 11ல சிஎஸ்கே விளையாடுறாங்க. 2 மாற்றம். கார்த்திக் சர்மா வெளியே போறாரு, ஊர்வில் உள்ள வராரு. அதே போல அகில் ஹுசைனை ஸ்ட்ரெயிட்டா சிஎஸ்கே ஸ்குவாடுக்கு உள்ள கொண்டு வராங்க. ஸோ இந்த பக்கவான சரியான ஸ்குவாடோட நம்ம சிஎஸ்கே களம் இறங்கினாலும் இப்போ ஜோதிர சிறுவன் இந்த ஆட்டத்தில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற அவருடைய அந்த வின்னிங் ப்ரெடிக்ஷனை சொல்லியிருக்காரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜோதிர சிறுவன் இப்படி இந்த மாதிரி யாருக்கும் சொன்னதில்லை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா அவர் தனுசு ராசியில் பிறந்திருக்காரு, உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்காரு. அதே போல் அவருடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு குரு அதிபதியில் ருத்ராஜ் இருக்காரு. அதே போல் இந்த பக்கம் கில் அவரை எடுத்துக்கிட்டோம்னா அவர் சிம்ம ராசி பூரணம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. ஆனால் கில் அவருடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குற நம்ம எல்லாருக்குமே அதிர்ச்சி. ஏன்னா சூரியன் அதிபதியில் இன்னைக்கு சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா அவர் இருக்காரு. ஸோ ஏன் சூரியன் அதிபதியில் இருந்தால் நம்ம சிஎஸ்கேவுக்கு அவ்வளவு நல்லதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை உகந்த அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். சண்டே சூரிய பகவான் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ஸோ அந்த அதிபதியில் இப்போ சுப்மன் கில் அவர் இருக்கார். அப்படிங்கிறதால நிச்சயமாக இன்னைக்கு சுப்மன் கில் அவருக்கு பிரமாதமாக இருக்கும். கேப்டனாக இருக்கட்டும், அதே போல் கில் அவர் பேட்டிங்லேயுமே இருக்கட்டும், நிச்சயமாக கில் அவருக்கு பிரமாதமாக இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரே ஒரு மைனஸ் மட்டும்தான், கில் அவருக்கு எதிராக இன்னைக்கு திரும்பலாம். ஏன்னா அவருக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதால ஒரு சில இடத்துல அவங்க தவறி விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஜோதிட சிறுவன் சொல்லியிருக்காரு. அப்படியே இந்த பக்கம் ருத்ராஜ் அவருக்கு குரு அதிபதியில் இருக்காரு. சூரியன் அதே போல் குரு பகவான் ரெண்டு பேருமே நல்ல சிறப்பான நட்பு கிரகங்களாக இருக்காங்க. அதனால் ருத்ராஜ் அவருக்கும் இன்றைய ஆட்டம் நல்லாகவே கூடி வரும். ஏன்னா குரு சூரியன் ரெண்டு பேருமே நட்பு கிரகங்கள், ரெண்டு பேருமே வேறு வேறு கிரகங்கள். அந்த ரெண்டு கிரகங்களுமே நட்பு கிரகங்களாக இருக்குது. அப்படிங்கிறதால சூரியனுடைய பார்வையும் ருத்ராஜ் அவருக்கு கிடைக்கும். அதே போல் குரு பகவானின் பார்வையும் ருத்ராஜ் அவருக்கு கிடைக்கும். ஆனால் அதே போல் சுப்மன் கில் அவருக்கு எடுத்துக்கிட்டோம்னா கம்ப்ளீட்டாக சூரியன் இன்றைய நாள் அந்த அதிபதிக்கு உள்ளே இருந்தாலும் முழுக்க சூரியனுடைய ஆதரவு மட்டுமே கில் அவருக்கு கிடைக்குது. ஆனாலுமே இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதால கில் அவருக்கு நிச்சயமாக ருத்ராஜ் அவரை விட கொஞ்சம் சிறப்பாக இருக்கலாம். அதே நேரத்தில் சந்திராசிரமம் இருக்குது. அப்படிங்கிறதால நிச்சயமாக இன்றைய ஆட்டம் பயங்கரமாக நீயா நானா அப்படின்னு போட்டியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பே அதிகமாக இருக்குது அப்படின்னு ஜோதிட சிறுவன் சொல்கிறாரு. ஸோ என்னதான் போட்டி பயங்கரமாக நடந்தாலும் வெற்றி யாருக்கு அதிகபட்சம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கே அணிக்கு வெற்றிக்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. ஏன்னா ருத்ராஜ் அதே போல் கில் இவங்க ரெண்டு பேரையுமே தவிர்த்து சிஎஸ்கேவில் இருக்கிற மற்ற பிளேயர்கள் அவங்களுடைய ஜாதக கட்ட அடிப்படைப்படி அவங்க எல்லாருமே இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு சஞ்சு சாம்சன், பிரேவிஸ், சிவம் துபே, அன்ஷுல் கம்போஜ், நூர் அஹமது, அகில் ஹுசைன், இப்படி இவங்க எல்லாருமே இன்னைக்கு சிறப்பாக விளையாடுறதுக்கான வாய்ப்பு அவங்க ஜாதக கட்டங்கள் படி நல்லா தெரியுது. ஆனால் குஜராத் அணியில் எடுத்து பார்த்துக்கிட்டா சாய் சுதர்ஷன் அவர் ஒருத்தரை தவிர மற்ற எல்லா பிளேயர்களுக்குமே ஜாதக கட்டங்கள் சரியில்லை. என்னதான் கில் அவருக்கு அம்சங்கள் கூடி இருந்தாலும் இந்த ஆட்டத்தில் ரொம்பவே கஷ்டப்பட வேண்டிய நிலைமை தான் அவங்களுக்கு ஏற்படும். அதனால் கண்டிப்பாக இன்றைய ஆட்டம் பயங்கரமாக இருக்கும், டஃப்பாக இருக்கும். ஆனால் சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு சற்றே அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு ஜோதிட சிறுவன் சிஎஸ்கே அணிக்கு வெற்றிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவருடைய ப்ரெடிக்ஷனை கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வகையில் ஜோதிட சிறுவன் அவர் சொன்ன கருத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதே போல் தோனி அவர் ஃபிட் ஆகிட்டாலுமே நான் விளையாடலை அப்படிங்கிற நல்ல முடிவை தான் இப்போதைக்கு இருக்க சூழ்நிலையில் எடுத்திருக்காரு. அதே போல் சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11 இது எல்லாத்த பற்றியும் உங்கள் கருத்தை நிச்சயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.